சன் டிவில பல மாசங்களா நான் பிரைம் டைம் ஸ்லாட்ல சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் புன்னகை பூவே. போன வருஷம் மே மாசம் தொடங்கப்பட்டு இது வரைக்கும் 300 எபிசோட்ஸை கடந்து எந்த ஒரு தடையுமே இல்லாம டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய இந்த சீரியல் இன்னும் ஒரு சில வாரங்கள்லயே முடிய போறதா சொல்லி இந்த சீரியலை விரும்பி பாக்குற பலருக்கும் ஷாக் கொடுக்கிற வகையில ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. வித்தியாசமான ஸ்டோரி லைனோட ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த சீரியல்ல ஆக்ட்ரஸ் சைத்ரா சக்கர்ன்றவங்களும் ஆக்டர் ஹர்ஷ் நாக்பால்ன்றவரும் தான் லீட் ரோல்ல நடிக்க தொடங்கியிருந்தாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குமே தமிழ்ல இதுதான் முதல் சீரியலும் கூட. ஸ்டார்டிங்ல ரொம்ப நல்லாவே இதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சு ரன்னிங் ஆயிட்டு வந்துகிட்டு இருந்ததுன்னு தான் சொல்லணும். பட் இடையில ஆக்ட்ரஸ் சைத்ராக்கு கன்னட சீரியல் ஒண்ணுல வாய்ப்பு கிடைச்சதை தொடர்ந்து இந்த சீரியலை விட்டு திடீர்னு விலகவே அப்புறம் இவங்களுடைய கலைவாணின்ற கேரக்டர்ல ஐஸ்வர்யான்ற புது நடிகை நடிக்க தொடங்கியிருந்தாங்க. சோ இதுல இருந்துதான் இந்த சீரியலோட டிஆர்பியும் குறைய தொடங்கிச்சு. இதனுடைய விளைவாதான் வேற வழி இல்லாம இந்த சீரியலை முடிக்கிறாங்கன்னு அதே நேரத்துல புது சீரியல்கள் வர்றதுனாலதான் இந்த சீரியலை முடிக்கிறதுக்கான இன்னொரு காரணம்னு சொல்லப்படுது. சொல்ல முடியாது, இது ரெண்டுமே கூட காரணமா இருக்கலாம். பட் இந்த சீரியல் முடிய போறத கன்ஃபார்ம் பண்ற வகையில இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் ஷூட்டிங் ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ கூட சீரியல் டீம் ஷேர் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 வாரத்துல இதோட கிளைமேக்ஸ் எபிசோடு டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆகிரும். மேலும் இந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா பூவே செம்பூவே இல்லனா தங்க மீன்கள் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. சோ புன்னகை பூவே சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.